கிரிக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு தொழில்நுட்பம், அதிலும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. இந்தியாவுடைய ஒரு பெரும் சாதனையாக கூட இதை சொல்லலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் வந்தது. சர்வம் ஏஐ அவுட் பர்ஃபார்ம்ஸ் கூகுள் ஜெமினை அண்ட் சாட் ஜிபிடி ஆன் இந்தியா ஸ்பெசிஃபிக் ஏஐ டாஸ்க்ஸ். வாட் இஸ் சர்வம் ஏஐ அண்ட் ஒய் இட் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறையாக வளர்ந்து வருகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிராண்ட் ஓப்பன் ஏஐ என்ற நிறுவனத்துடைய சாட் ஜிபிடி. இது அவ்வளவு பாப்புலர் அப்படின்னா, எப்படி நீங்கள் ஃபோட்டோ காப்பியர் மிஷின் அப்படிங்கிறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவோமோ, அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லணும்னாலே சாட் ஜிபிடி என்று சொல்வது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கூகுள் தன்னுடைய சர்ச் என்ஜினுடைய ஜெமினி என்ற ஒரு சர்ச் என்ஜின் அது கொடுத்துருச்சு. மெட்டா ஏஐன்னு வாட்ஸ்அப்போடையே இணைந்து ஒரு ஏஐ வருது. நீங்கள் ட்விட்டர் அல்லது x.com பயன்படுத்துறீங்கன்னா அதில் கிராக்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆந்த்ரோபிக்ங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினோம். அவங்களோடது கிளாட் ஏஐன்னு ஒன்று வச்சுருக்காங்க. கோபைலட் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்தியாவுக்கான ஸ்பெஷலாக சர்வம் ஏஐ அப்படின்னு வந்திருக்கு. சர்வம் அப்படின்னா உங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியும். அனைத்தும் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடியது. இந்த சர்வம் ஏஐங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். நான் அகெயின் ரொம்ப டெக்னிக்கலாக போக போகிறதில்ல. தன்னுடைய ஒரு ரிலீஸ் ஒன்று பண்ணுது. அப்போ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து உடனடியாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த சில பேர் இது என்ன இது நல்லாவே இல்லை, இவ்வளவு பணம், இவ்வளவு இது $1 பில்லியன் மேலே, இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதில் நிறைய முதலீடுகள் நடந்திருக்கு. ஐஐடி மெட்ராஸுடைய சில பங்களிப்பு அதுக்குள்ளே இருக்குது. இது என்ன இவ்வளோ ஒரு ரொம்ப டுபாக்கூராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பொழுது பேசப்பட்டது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்தியாவுடைய ஒரு முதன்மை நிறுவனமாக பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் பார்த்தா அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மாறாக அந்த சமயத்தில் தான் சைனாவில் டீப் சீக் அப்படின்னு ஒரு ஏஐ சாட் சிஸ்டம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு சைனாவில் ஒரு சின்ன கம்பெனி ஒன்று. அவங்க ஒரு கலவரத்தையே ஏற்படுத்திட்டாங்க. இந்த ஓப்பன் ஏஐலாம் செலவு பண்ண பல $1 பில்லியன் இல்லாமல் நாங்கள் மிக குறைந்த செலவுலேயே நாங்கள் ஒன்று உருவாக்கினோம். அது கிட்டத்தட்ட சாட் ஜிபிடிக்கு இணையாக செயல்படுதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, என்னடா அது கோடியாக கொட்டி நம்ம இங்கே அமெரிக்காவில் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம், சைனாலேருந்து ஒருத்தன் அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்டில் பண்ணிட்டானே அப்படின்னா அதோடு கூட உடனடியாக சர்வம் ஏஐ ஒப்பிடப்பட்டது. அமெரிக்காவில் ஜெயண்ட்ஸ் இருக்காங்க, குட்டியூண்டு ஒரு ஆள் சைனாவில் டீப் சீக்னு ஒன்று கொண்டு வரான், அது அவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது. இந்தியாவில் சர்வம் ஏஐன்னு ஒன்று வருது, அது புஷ்குன்னு போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு அதை கேலி பண்ண வேண்டிய அவசியம் அப்பொழுது இல்லை அப்படிங்கிறத அவங்க இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குவிக்காக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீஃப் நியூஸ் மட்டும் படிச்சிடுறேன். சர்வம் ஏஐ அண்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் ஹஸ் taken the global AI world by storm. With its latest models, Sarvam Vision and Bulbul V3, the company claims to have outperformed some of the biggest names in artificial intelligence, including Google Gemini and OpenAI's ChatGPT. As per Pratyush Kumar, the vision of Sarvam AI officially released information on X, announcing a state space-based 3 billion parameter vision language model. விட்டுருவோம், இது ரொம்ப கடினமான இடத்துக்கு போகுது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு முக்கியமாக அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது எந்த இடத்துலலாம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சர்வம் ஏஐன்னு ஒன்று வந்திருக்குங்க, அது சாட் ஜிபிடியையும் ஓப்பன் ஏஐயோடைய சாட் ஜிபிடியையும் கூகுள் ஜெமினியையும் விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா எதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது? அதில் என்ன மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா, ஆன் சால்விங் டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் சேலஞ்சஸ் from the physical documents, archives and manuscripts, focusing on Indian languages. So first விஷயம் என்ன அப்படின்னா, OCR அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். இது ரொம்ப காலமாக இருந்த ஒரு சேலஞ்சிங்கான ப்ராப்ளம். நீங்கள் ஒரு அச்சிட்ட பிரதியை வச்சுப்போம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, இதில் ஆங்கிலத்தில், இப்போ நான் படிக்கிற செய்தி ஆங்கிலத்தில் இருக்குது, 2 பக்கத்துக்கு முன்னாடி நான் படித்த செய்தி தமிழில் இருக்குது, தமிழ் எழுத்துக்களில் இருக்குது, ஆங்கில எழுத்துக்களில் இருக்குது, ரோமன் எழுத்துக்கள்னு இதை சொல்லுவோம். இதை ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இதை படமாக கொடுத்தால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கம்ப்யூட்டரால் எடுக்க முடியுமா? இப்போ நான் பார்த்துடுறேன், எனக்கு இதை பார்த்தோன்னே இதில் என்ன இருக்குன்னு தெரியுது, என் கண்ணால் பார்க்குறேன், என் மூளையும் கண்ணும் சேர்ந்து சர்வம் ஏஐன்னு இதை கரெக்டாக படிக்கவும் செய்யுது.
இந்த படத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எஸ், ஏ, ஆர், வி, ஏ, எம் அப்படிங்குது. அதே மாதிரி தான் தமிழ் எழுத்துக்களாக இருந்தாலும் தேவநாகரி எழுத்துக்களாக இருந்தாலும் வெவ்வேறு மொழியின் எழுத்துக்களையும் மனித மூளை, மனித கண்கள் இரண்டும் இணைந்து இந்த இது ஒரு படம், இது அச்சிட்டதுனால இது ஒரு படம். இந்த படத்திலிருந்து எழுத்துக்களே நம்மால் உருவி எடுக்க முடிகிறது. ஒரு கணினியால் முடியுமா? அதுக்கு தான் வந்து நம்ம அதுக்கு பேர் நம்ம கொடுத்துருக்கிறது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், ஓசிஆர். இதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆங்கிலத்துக்கு இந்த ரோமன் எழுத்துக்கள்னு சொல்வதற்கு செய்து விட்டார்கள். எல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே கிராஃபிக்கல் டேட்டா ப்ராசஸிங்கை வச்சு பண்ணிட்டாங்க. அதை இப்பொழுது சர்வம் ஏஐ வெகு எளிதாக செய்கிறது. இதில் ஈஸி என்ன கஷ்டம் என்னங்கிறதுக்குள்ள வரேன்னா 22 அதிகாரப்பூர்வ இந்திய மொழிகளில் என்ன நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் அதால் எடுக்க முடியுது. இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்பதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிகிறது. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே அடித்து தூக்கியிருக்கிறது எதுலன்னா, நீங்கள் கொட்டை எழுத்தில் இன்றைய நவீன ஃபாண்ட்டை கொடுத்தா மட்டுமல்ல, பழைய எழுத்துகள் கையெழுத்து பிரதி, அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு சின்ன வீடியோ சாம்பிள் பார்த்தேன். நான் இதை நேரடியாக இன்னும் இதை பயன்படுத்தலை. பட் அந்த வீடியோ சாம்பிளில் அவங்க கொடுத்துருந்ததில் நம்ம கையால் லெட்டர் எழுதுவோம் இல்லையா, ஓசிஆர்லேயே ரொம்ப 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 கஷ்டமானது என்பது கையெழுத்து பிரதியை அப்படியே அதுலேருந்து எடுக்கிறது. நீங்கள் அச்சிட்ட பிரதியை எடுக்கிறதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கையெழுத்து பிரதியிலிருந்தும் இந்தியாவின் 22 மொழிகளில் நீங்கள் கையெழுத்து பிரதியை கொடுத்தாலும், இது எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட், நீங்கள் வந்து கிரெடிட் டெபிட்னு அக்கௌண்டிங் டாக்குமெண்ட்டில் போட்டு காலமாக நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற அதை கொடுத்தாலும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. லிட்ரேச்சர் நீங்கள் வந்து பழைய புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நீங்கள் இதில் ஃபீட் பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தருது. நியூஸ் பேப்பர், ஹிஸ்டாரிக் டெக்ஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது, அண்ட் மோர். இது வந்து இதுவரை சாட்ஜிபிடியும் கூகுள் ஜெமினியும் செய்யாத விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல சர்வம் ஏஐ அவுட் பர்ஃபார்ம்ஸ். இது நம்பர் 1. ஸோ அடுத்து வேறு என்னென்னலாம் அதால் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 1 by 1 போவோம். ஃபஸ்ட்டு வந்து மல்டி மோடல் விஷன் லாங்குவேஜ். இப்போ ஒரு பக்கத்தில் வந்து எழுத்துக்கள் மட்டும் இருந்ததுன்னா அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறது வேறு. எழுத்து, படம், படத்துக்கு கீழே கேப்ஷன். நீங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஹியூமன் பிரெயினால் அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். அதில் முதல்ல பத்தி பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் படிக்கும்பொழுது அந்த பத்திக்குள்ளேயே படித்து ஒரு சின்ன கேப்பை வச்சு இதோட இந்த பத்தி முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கப்புறம் அடுத்த பத்தி தயாராகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த பத்தியை வந்து மேலிருந்து கீழே படிப்பீங்க, அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு மாதிரி இருக்கும், அல்லது வேற நியூஸ் வந்துடும். உங்களாலேயே நீங்கள் அடுத்து நேராக மேலே போய் உங்களுக்கு அடுத்து படிக்க தெரியும். ஒரு கம்ப்யூட்டருக்கு இதை எப்படி சொல்லித்தருது? அதற்கு இங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து படங்கள், நடுநடுவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எம்பட் ஆகிருக்கும், ஒரு புல் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பெரிய ஃபாண்ட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை தனியாக படித்து அது செய்தியோடைய மைய கருத்து அல்ல, செய்தி வேற, புல் அவுட் வேற, ஹெட்லைன் வேற, இமேஜ் வேற, அதுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற கேப்ஷன் வேற அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் எடுக்கிறது. அதெல்லாம் அப்புறம் கிளியராக எனேபிளிங் த இமேஜ் கேப்ஷனிங், சார்ட், டேபிள் இன்டர்பிரிட்டேஷன் மோர் ஈஸிலி. ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு நியூஸை நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்றை வந்து அதுக்கிட்ட ஃபீட் பண்ணிங்கன்னா, ஸ்கேன் பண்ணி அது அந்த நியூஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் மற்ற படங்கள் எல்லாத்தையும் அது கீழே 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 கொடுக்கக்கூடிய திறமை அதுக்கு இருக்குது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் இந்தியன் லாங்குவேஜஸ், ஹை அக்யூரசி ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷனை வைத்து 22 இந்திய மொழிகளில் பழைய டெக்ஸ்ட்டில் ஏன் அது முக்கியம்னா, இப்போ தமிழ் எழுத்துக்களே எடுத்துங்களேன், அதில் வந்து நம்ம சீர்திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். எம்ஜிஆர் காலத்தில் சில சீர்திருத்தங்கள், பெரியார் எழுத்து சீர்திருத்தம்னு கூட அது சொல்லுவாங்க. இந்த லை, நை போன்றவற்றையெல்லாம் வந்து மாற்றி எழுதுவது, அது பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போடுற மாதிரி, முன்ன வந்து அது சேர்ந்த மாதிரியே வரும். ஸோ இதையும் கூட இன்டர்பிரட் பண்ணுறது. இதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் இப்போ நாகரியில் என்ன இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்து 22 இந்திய மொழிகளில் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. அப்புறம் நம்ம சார்ட்ஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். நீங்கள் வந்து ஒரு விஷுவலான ஒரு டேட்டா கொடுத்தா, இப்போ பை சார்ட் கொடுக்குறோம் அல்லது வந்து ஒரு பார் கிராஃப் கொடுக்குறோம்னா அதையும் எடுத்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து இதோடைய ஒரு கேப்பபிலிட்டியில் ஒன்றாக இருக்குது. விஷுவல் எலிமெண்ட்ஸ் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இது தவிர வேறு 2 விஷயங்கள் வந்து இதில் சிறப்பாக வந்திருக்கு. இது இந்த கட்டுரையில் இல்லை,
பட் நான் வேறு இடங்களில் பார்த்ததுலேருந்து ஒன்று வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறது. இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னா ரொம்ப காலமாகவே இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின்ஸ் அப்படிங்கிறது வந்து பல மொழிகளுக்கு உருவாகி வந்திருக்கு. இந்திய மொழிகள்லையும் அது உருவாகி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்திய மொழிகளுடைய உச்சரிப்பு பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு அந்நிய ஒரு ஆங்கிலத்துக்கான டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை வச்சு நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா, அவன் கடைக்கு போனான் அப்படின்னா அது அப்படி சொல்லாது. அவன் கடைக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி அது உச்சரிக்கும். அது ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக இருக்குங்கிறது வேற. அதோடைய உச்சரிப்பே வந்து இது தமிழ் ஆள் பேசுகிற மாதிரியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் அதே டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னால நீங்கள் ஆங்கில வார்த்தை ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது ஆங்கிலத்துக்கான ஃபோனீம்ஸ் ஒலிப்பான்களை கரெக்டாக பயன்படுத்தும். இவங்க அதை செய்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பிரத்யூஷ்குமார் இந்த நிறுவனத்துடைய நிறுவனர்களில் ஒருவர் அவருடைய ட்வீட்டில் வந்து ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று, ரொம்ப கடினமான ஒரு ஸ்லோகம் ஒன்று கொடுத்து அதை வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின், அவங்களுடைய ஏஐ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின்குள்ளே போட்டால் அது அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை வந்து அவ்வளவு அருமையாக அது பண்ணுது. இன்னும் பெட்டராக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். जटाटवीगलज्जल प्रवाह पावित स्थले गले वलंब्य लंबितां भुजंगतुंग मालिकां डमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चंडतांडवं तनोतु नः शिवः शिवम्. ஆனால் இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. இந்த குளோபல் யூஎஸ் ட்ரிவன் சாட் ஜிபிடியோ ஜெமினியோ அதாலலாம் அதை பண்ணவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவங்க என்ன அக்யூரசி அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வம் மிஷனோடைய அக்யூரசி வந்து ஓசிஆர் அக்யூரசி பார்த்தா ஆஸ்ஐஎஸ் சாதாரணமாக 84.3% ஆரம்பித்து 93.28% வரைக்கும் அதோடைய அக்யூரசி லெவல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் சில எரர் வரும், ஆனால் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். ஓசிஆர் சிறப்பாக இருக்குது. ஸோ நான் 3 ஃபீச்சர் முக்கியமாக சொல்கிறேன், மற்றதெல்லாம் விட்டுருவோம். அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறேன். நம்பர் 1 வந்து 22 இந்திய மொழிகளில் ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் ப்ளஸ் பழைய பிரிண்ட் கையெழுத்து பிரதி இவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இதுதான் வந்து நம்பர் 1. ரெண்டாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இந்திய மொழிகளுக்கான டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்திய ஒலிப்பான்களை வைத்துக்கொண்டு இந்திய மொழிகள் எப்படி பேசப்படுகின்றனவோ அதை போல மிகவும் கடினமான சமஸ்கிருத இலக்கியங்களை கூட அதால் ஓரளவுக்கு நன்றாகவே செய்ய முடிகிறது. இது ரெண்டாவது. மூன்றாவது இன்னும் முக்கியமானது, இந்திய மொழிகளிலிருந்து இந்திய மொழிகளுக்கு மொழி மாற்றுதல். இந்த 3 வந்து சர்வம் ஏஐ ஸ்டாக்ல ஒரு முக்கியமான ஒரு புது வரவாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை மற்றவங்க யாரும் செய்ய போகிறதில்ல, அல்லது செய்வார்கள் ரொம்ப பிற்காலத்தில். இவர்கள் முதன்மையாக அதை முன்வைப்பதனால சர்வம் ஏஐ இந்தியாவில் ஒரு முதன்மையான இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதோடு விடாமல் இதற்கு மேலே 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 இந்தியாவுடைய மற்ற பிரச்சனைகளையும் கையாள்வதற்கு தேவையான ஏஐயாக இது மாறுமா, அல்லது இதை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் பலவற்றை உருவாக்குவார்களா அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் சொல்லிட்டு இதை முடிச்சிருவோம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருப்பது, இந்தியாவில் இந்த 22 மொழின்னு இவங்க சொல்கிறாங்க. என் கணக்கில் வந்து 10 மொழிகள் வந்து 10 அல்லது 11 மொழி இந்தியாவுடைய 90% மேற்பட்ட மக்கள் திரளை வந்து அடைஞ்சிருது. இன்றைக்கு நான் தமிழில் ஒரு புத்தகம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, நல்ல புத்தகம். முதல்ல வந்து நம்ம நான் ஃபிக்ஷன் எடுத்துப்போம். அந்த புத்தகத்தை இந்திய மொழிகள் அனைத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 10 மொழிக்கு கொண்டு போகணுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதற்கு சரியான மொழி மாற்றக்கூடிய திறமை இருப்பவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்கள் பல மாதங்களை எடுத்து அதுக்கு பிறகு அது புத்தகமாக்கப்பட்டு இது வந்து உயிர் போயிடுது. இந்த நேரத்தில் சர்வம் ஏஐ இதை மிகச்சரியாக செய்வதற்கு உதவினால் அப்படியே வேறு லெவலுக்கு போயிடும். நம்பர் 1. இந்த புத்தக சந்தைங்கிறது விரிவாகும், மக்களுக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அடுத்தது நம்ம ஏற்கனவே மற்ற இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கேயுமே அதோடைய இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் பிரதமர் வந்து ஹிந்தியில் பேசுகிறார். இது நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கோபம் வருது. அவர் பேசுகிறதே புரியல, அவர் விட்டா ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அவர் ஏன் ஹிந்தியில் பேசுகிறாருன்னா அவருக்கு அதுதான் சரியாக தெரியும். அஃப்கோர்ஸ் அவர் குஜராத்தி, அதனால் குஜராத்தியை இன்னும் நல்லாவே பேசுவார். நீங்கள் உங்களுக்கு ஹிந்தியே தெரியாது, நீங்கள் குஜராத்தி மட்டும் தெரிஞ்சுக்க போகிறீங்களா? முடியாது, நம்மளால் முடியாது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன சமீபத்தில் இப்போ இன்றைக்கு வந்து இந்தியா டுடே ராஜ்தீப் சர்தேசாயோடு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காருன்னு. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது.
அது நம்ம வந்து அது உணரணும். எப்படி வந்து நரேந்திர மோடிக்கு ஹிந்தி தான் இயல்பாக வருகிறதோ, அதே மாதிரி இவருக்கு தமிழ் தான் வருது. அப்போ அவர் வந்து அதை மொழி மாற்றுவதற்கு காதுல மிஷின்லாம் மாட்டிட்டு, நீங்க வந்து சொல்ல சொல்ல அவர் வந்து அதற்கான பதில சொல்றாரு. இந்த இடத்துல இந்த ஏஐ இன்டர்பிரட்டர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இது செயல்பட முடியும். அது 2 காரியத்த பண்ண முடியும் வித் அ ஸ்மால் டைம் டிலே. நீங்க வந்து தமிழ்ல பேசிக்கிட்டே இருக்கிறத, ஆங்கிலத்தில உங்களுடைய குரல்லயே ஆங்கிலத்திலயும், மற்ற மொழிகள்லயும் பேசுவது போல அதால மாற்றி கொடுக்க முடியும். ஒரு டைம் டிலே லூப்ப ஒரு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வச்சுக்கங்க. அப்ப ஒருவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். இன்னொருவர் அது ஆங்கிலத்திலிருந்து இயல்பாக அது தமிழாக மொழிபெயர்க்கப்பட்டு, அதை அவர் கேட்டு அதற்கு அவர் தமிழிலே பதில் சொல்கிறார். அது தமிழில் அவர் பேசுவது மீண்டும் ஆங்கிலத்தில் மொழி மாற்றப்பட்டு இந்த கேள்வி கேட்பவருக்கு போகிறது. இதுவே நியர்லி லைவ் அப்படின்னு வச்சு. இது 2யும் எடுத்து நீங்கள் எந்த மொழியில் விரும்பினாலும் 2 பேரும் அதே மொழியில பேசுற மாதிரி, இவங்க 2 பேரும் ஹிந்தியில பேசுற மாதிரி, கிட்டத்தட்ட அவர்களுடைய குரலே இருப்பது போல, நீங்க ஒரு லைவ் ஃபீட், நியர் லைவ் ஃபீட் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு டிலேல கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும். அப்ப முக்கியமான பேச்சுகள் எல்லாம் எவ்வளவு இடத்துக்கு பரவ முடியும். உண்மையிலேயே ஒரு நல்ல பேச்சு இருக்கு அப்படின்னா, அத அழகாக 10 மொழியில 15 மொழியில இயல்பாக அந்த குரல்லயே இப்ப பல கூட்டத்துல வந்து பிரதமர் ஃபர்ஸ்ட் பேசுவாரு. அதுக்கு பிறகு தமிழ்ல அத வந்து ஒரு மொழிபெயர்ப்பார். அத வந்து அவர் பேசுறது ஒரு கருவியில பேச பேச அது ஒரு சின்ன டிலேல தொடர்ச்சியாகவே தங்கு தடை இல்லாமல் அது அப்படியே வந்து அது தமிழ்ல அது தொடர்ச்சியாக வந்ததுன்னா, என்ன மாதிரியான ஒரு கனெக்ட் வந்து பிரதமர்ங்கிறது ஒரு உதாரணம் தான். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இதே மாதிரி நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய தலைவர்களையோ, அல்லது அறிவியல் அறிஞர்களையோ, அல்லது அவரவர்களுடைய துறை நிபுணர்களையோ நம்ம வரவழைக்கிறோம். அவங்களுடைய ஆக்சென்ட் வந்து நமக்கு பெரும்பாலும் புரியாது. அவங்க ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட்லயோ, அல்லது அமெரிக்கன் ஆக்சென்ட்லயோ, அல்லது வேற ஏதாவது ஒரு யூரோப்பிய பின்னணியிலிருந்து வந்துட்டு அவங்க ஒரு கொஞ்சம் உடைந்த ஆங்கிலத்தில பேசுவாங்க. அதற்கு பதில் நீங்க உங்களுடைய சொந்த மொழியில பேசுங்க. அது ஜெர்மன் மொழியாக இருக்கட்டும், ஸ்பானிஷ் மொழியாக இருக்கட்டும், எதுல வேணாலும் பேசுங்க. எங்களுக்கு அது தமிழ்ல இயல்பாக எங்க காதுல கேட்கறதுக்கு வருது அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாவற்றையும் இந்த சர்வம் ஏஐ போன்ற வேறு சில ஸ்டாக்கையும் பயன்படுத்தி பண்ணா, இதோட இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இது நான் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக பார்க்குறேன். நீங்க என்ன எழுதினாலும், கையால எழுதினால், அதை கம்ப்யூட்டரால் இனிமேல் புரிந்து கொள்ள முடியும். நீங்க என்ன பேசினாலும், அதை புரிந்து கொண்டு எந்த மொழிக்கு வேண்டுமானாலும் உங்க குரலையே மாற்ற முடியும். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியும். இந்த ஒரு பேக் ஆஃப் விஷயங்களை செய்யும் பொழுதே, நீங்க வந்து ஒரு 90% கம்யூனிகேஷன் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக நீங்க ஒழிச்சு தள்ளிடுறீங்க. அப்பப்போ சில தவறுகள் வரும். அது உங்களுடைய மாடல் இம்ப்ரூவ் ஆக நீங்க அதை தாண்டி போவீங்க. இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது ஏஐயோடைய மிகப்பெரிய கொடையாக இதை நம்ம பார்க்கலாம். ஏஐ இன்னொன்று சொல்கிறேன், ஏஐ இல்லாமலேயே இவையெல்லாம் இதிலெல்லாம் ஆராய்ச்சிகள் நடந்து இதில் ஏதோ சில சொல்யூஷன்ஸ் வந்தது. ஆனால் அதில் மிஸ்ஸிங் பீஸாக ஏஐ தான் வந்து உட்காருது. இது எப்படி ஃபாஸ்ட்டாக க்ளீனப் பண்ணி சரிப்படுத்தி இதுதான் சரியானது என்னும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவுகிறது. அதனாலேயே இது முக்கியத்துவம் பெறுகிறது. இது பற்றி மேலும் மேலும் புதிதாக பல விஷயங்கள் வெளியே வரும்பொழுது அவற்றை பற்றி தொடர்ந்து உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வணக்கம். பத்ரி சேஷாத்ரி, கிழக்கு நியூஸ்.